5 வருஷமா நீங்க எவ்வளோ முறை உங்களோட எம்எல்ஏ உங்கள வந்து நேர்ல பார்த்தாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டாரு? இல்ல நீங்க போய் பார்க்க முடிஞ்சதுன்னா, அவர் உங்கள பார்த்தாரான்னு கேட்கிறேன். ஒரு இடத்துல கூட, இந்த பக்கம் ஆனைக்கட்டி எடுத்துக்கங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஏர்போர்ட் எடுத்துக்கங்க. இந்த பக்கம் கவுண்டமபாளையம் எடுத்துக்கங்க. அந்த பக்கம் பெருநாயக்கம்பாளையம் எடுத்துங்க. பெருநாயக்கம்பாளையம் அவரோட சொந்த ஊரு. அங்க முதற்கொண்டு கேட்கிறேன். உங்கள பார்த்தாரா? அப்படின்னு. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 5 வருஷமா நாங்க அவர பார்க்கவே இல்லைங்கறாங்க. ஏன் அவருடைய சொந்த ஊர்ல கேட்கிறோம். பார்த்தங்க நாங்க சொந்த ஊர்ல. அட பரவாயில்லப்பா, சொந்த ஊருக்காவது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இல்லைங்க அவர் வீட்லருந்து இப்படி தான் கார் இப்படி போணும், கார் இப்படி வரும், அப்ப பார்ப்பங்க. அப்ப இறங்கி உங்ககிட்ட எதுவுமே பேசுனது இல்லையா? உங்களுக்கு என்ன திட்டம் வேணும் கேட்டதே இல்லையான்னு கேட்டா, இல்லைங்க அதெல்லாம் கேட்டதே இல்லைங்கறாங்க. ஸோ அப்படி தொகுதி மக்களே பார்க்காம இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் கடந்த 5 வருஷமா நம்முடைய கவுண்டமபாளையம் தொகுதிக்கு இருந்தாங்க. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கு, துடியலூர்ல. அந்த அலுவலகத்துக்காவது மக்கள் அவங்க நேர்ல சந்திக்கிறாங்களா? நீங்க ஒரு ஆஃபீஸ்னா என்ன? எம்எல்ஏ ஆஃபீஸ்ல என்ன வேலை? எம்எல்ஏ முதல்ல அங்க அவைலபிளா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமாவது அவைலபிளா இருக்கணும் டெய்லியும். பொதுமக்கள் வந்து உங்கள சந்திக்கணும். அதுக்கு தான் எம்எல்ஏ ஆஃபீஸ். நீங்க அத பொதுமக்கள் அங்க வரவே விடுறதில்ல. வெறும் கட்சி ஃபங்ஷன் மட்டுமே நடக்குது. எப்போவாவது அதுவும். அப்படி ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸே செயல்படாத நிலைமையில இருக்கு. நீங்க அப்படி இருக்கக்கூடிய எம்எல்ஏ நம்மளுடைய கவுண்டமபாளையம் தொகுதிக்கு வேண்டாம். நீங்க எந்நேரமும் வந்தா என்ன பார்க்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிறத கேட்க முடியும். நான் உங்கள வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ முன்னிறுத்தி தான் நான் இந்த எலக்ஷனே ஃபேஸ் பண்றேன்.